Yeah, sure, I'll give it to you. Okay. Are you adjusted to the Singaporean foods? Yeah, I like it. Good morning, Bhavani. Good morning. Hi. Good morning, Bhavani. ஹர்ஷா, ஏற்கனவே குட் மார்னிங் சொல்லிட்டீங்களே. நான் சொன்னேனா? சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். By the way, very good morning. பவானி, 1 minute. நைட் நல்லா தூங்குனீங்களா? தூங்குனேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, நான் தூங்கல, அதான். ஏன்? அது மனசு தூங்கினா உடம்பு தூங்கும். ஏன்? என்னாச்சு? எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. சம்திங் abnormal. என்னை பத்தி நான் என்ன சொல்றதுன்னே தெரியல பவானி. நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹர்ஷா, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் உடம்பு பண்றேன். பண்ணல, மனசுக்கு தான். சரியா தூங்காட்டி இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க வேணா ஒரு நாள் லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்க அர்ஜென்ட் வேலை ஏதாவது இருந்தா நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ பவானி, தேங்க்யூ வெரி மச். ஐ எம் சாரி. இப்ப எதுக்கு தேங்க்யூ சாரின்னு ரெண்டுமே சொல்றீங்க? அது வந்து Harsha, are you in love with her? Congrats, good choice. மொழி புரியாதவளுக்கு புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேங்குது. தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்றா. ச்சே. அம்மா பாத்தியாம்மா, அப்பாவா எவ்வளவு மயிலருக்க வாங்கி கொடுத்துருக்காருன்னு. இதெல்லாம் அப்படியே புக்குக்குள்ள வைக்கிறது. நடராசா, விட்டா உங்க அப்பா மயிலையே வாங்கி கொடுத்துருவான்டா. உன் மேல அவ்வளவு பாசம். இல்ல பாட்டி, அவ்வளோ வெறுப்பு. தமிழ்ச்செல்வி மேல, அந்த சின்ன குழந்தை மேல அவ்வளோ வெறுப்பு. அதனாலதான் இவ்ளோ மயில் இறகுகளை வாங்கி கொடுத்திருக்காரு. இவனுக்கு அதை பார்த்து அலுப்பு வரணுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. இவருக்கு எங்க வீட்டு மனுஷங்க மேல மட்டும்தான் வெறுப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இப்போ குழந்தைங்க மேல கூட படர ஆரம்பிச்சிருச்சு. இது பல தலைமுறைக்கும் தொடரும். இதை விட பெரிய துரதிர்ஷ்டம் எனக்கு என்ன? ஹலோ. ஹலோ மாணிக்கம், நான் அம்மா பேசுறேன்ப்பா. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? இருக்கேம்மா. என்னம்மா விஷயம்? இல்லப்பா, உன் தங்கச்சி நிர்மலாவுக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருக்கான். போகணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காப்பா. அதத்தான் உங்ககிட்ட சொல்லலான்னு போன் பண்ணேன். அது சிங்கப்பூரா? என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியலையம்மா. இல்லப்பா, இங்க இருக்கிற டீஅடிஷன் சென்டர்ல அவளோட சர்வீஸ பார்த்து சிங்கப்பூர்ல வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்களாம். அதுவும் இல்லாம அங்க வந்து நல்ல சம்பளமா, போதாத்துக்கு தங்கறதுக்கு குவார்டர்ஸ் வேற குடுக்கறாங்களாம். அவ என்னையும் கூடவான்னு சொல்லி கூப்பிடுறாப்பா. அம்மா, இதெல்லாம் ஒன்றும் சரியா வராது. எங்க அந்த நிர்மலா? இதோ இங்க பக்கத்துல தான்ப்பா இருக்கா. கூப்பிடுங்க, நான் பேசுறேன். வா, உங்க அண்ணன் பேசுறானா. ஹலோ அண்ணே. என்னம்மா இது? என்னமோ சிங்கப்பூர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காம. அண்ணே, இது ரொம்ப நல்ல சான்ஸ். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. அதெல்லாம் இருக்கட்டும்மா. ஒரு பொம்பளை புள்ள தனியா அவ்வளவு தூரம் இருக்கிறது என்ன நல்லாவா இருக்கும்? என்னன்னு, இங்க நான் பாப்பனாஸ்ல தனியா இல்லையா? அங்க கம்பெனி குவார்டர்ஸ் தராங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இல்லம்மா. 1000 இருந்தாலும் இது நம்ம நாடு, அது வேற. இத பாரு, இதெல்லாம் ஒன்னும் சரியா வராது. நீ என் பேச்ச கேளு, இங்கே இருந்துரு. சாரிண்ணே, நீ யோசிக்காம பேசுற. நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு பேசுறேன். சும்மா எரிச்சல கிளப்பாத. அப்படி என்னத்த யோசிச்சுட்ட நீ? என்னுடைய எதிர்காலம், என் பொண்ணோட எதிர்காலம் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தானே பேசுறேன்.
இத பாருமா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. மன்னிச்சிடுனே, நான் கண்டிப்பா சிங்கப்பூர் போப் போறேன். அம்மா என் கூட வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க உன் கூடயே இருக்கட்டும். ஆனா நான் போப் போறேன். இன்னும் 2 நாள்ல பாபநாசத்துல இருந்து எல்லா திங்ஸ் எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு வர போறேன். அங்க இருந்து சிங்கப்பூர் போறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிடுவேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிர்மலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அண்ணே, இதுல விவாதம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்க இன்னும் 2 நாள் கிளம்பி அங்க வரோம். வச்சிடுறேண்ணே. என்ன பொழப்புடா, காலம் பூரா உழைச்சு கொட்டினாலும் எல்லாருக்கும் பார்த்து செஞ்சாலும் எந்த நாயை நம்மள மதிக்க மாட்டேங்க. பேச்ச கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் உட்கார்ந்துருந்தா அப்புறம் அண்ணா நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாத்தையும் அவங்களா பார்த்து செஞ்சுக்க வேண்டியதானே. அப்போ சரோஜித்தி மத்தியானம் ஸ்கூலுக்கு வரலையா? இல்லம்மா, மத்தியானம் சரோஜித்தி வரவே இல்லை. மாணிக்க சித்தப்பா தான் வந்து நடராஜ கூட்டிட்டு போனாங்க. நடராஜோட மூஞ்சி உம்முன்னு இருந்தது. பாத்தீங்களாப்பா, வழக்கமா சரோ தான் மத்தியானம் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு விட்டுவா. இன்னைக்கு சரோ ஸ்கூலுக்கு வரல, மாணிக்க மாமா வந்து நடராஜ கூட்டு போயிருக்காராம். ஒருவேளை சரோக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ என்ன? நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத, சும்மா இரு. நான் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு மாமா. என்ன பாயிண்ட்? எதுக்கு மாணிக்க மாமா வந்து நடராஜ ஸ்கூல்ல இருந்து கூட்டு போனோம்? ஏய், உன் கற்பனை ஏதோ நீ படிக்கிறியா? சும்மா ஏதாவது உளறிக்கிட்டு. மாமா, நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுருங்க மாமா. இந்தா புக்க வச்சுக்கோ. வேணாம்டா, ஏன்னா இப்ப நமக்கு நேரம் சரியில்லை. இந்த நேரம் பார்த்து மாணிக்க மாப்பிள்ள பக்கத்துல இருந்தாருன்னா சரவு விட்டு சண்டை போடுவார். ஆமா, அவர் போனை எடுத்தா வச்சிட வேண்டியதானே? இல்லடா, அவருக்கு இல்லாத போல சந்தேகம் எல்லாம் வரும்டா. நம்ம நிலைமையை பாத்தீங்களாப்பா, சரோவுக்கு ஒரு போன் போட்டு கூட பேச முடியல. நமக்காவது பரவாயில்லம்மா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா ஒருத்தர் பேசியா தீர்த்துக்கிறேன். பாவம் சரவை நினைச்சு பாரு, வாய் விட்டு அதோட துக்கத்தை இன்னுத்திட்ட சொல்லிக்கிறது கூட ஆள் கிடையாது. அதோட துக்கத்தை அதுவே முழுகிடணும். பாவம் என்ன பெருமையோ. பாட்டி, நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் யாருக்கிட்டையாவது சொல்லிக்கணும்ல. வர வர எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாம் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டு இருக்காங்க. போய் தூங்குப்பா, தூங்க நீ போ. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே தெற்குல ஒரு மூலையில இருந்தாங்க. இப்ப கடல் தாண்டியே போறாங்க. நானு இவ்வளோண்டு இருக்கும் போதுல இருந்து எங்க அம்மாவும் தங்கச்சியும் கூட இருக்காங்க. இல்ல, நான் பிறந்ததுல இருந்து அம்மா கூட தான் இருக்கேன். நிர்மலா பிறந்ததுல இருந்து அது என் கூட தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவதான் காரணம். டேய் கண்ணு, மாணிக்கம், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவ என்னடா பண்ணா? என்னது? இவ என்ன பண்ணாளா? நிர்மலா கோவிச்சுட்டு குற்றாலத்துக்கு போனால, அதுக்கு யார் காரணம்? இவதான். அன்னைக்கு ஆரம்பிச்சது படிப்படியா வளர்ந்து வளர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அடே, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது நல்லது இல்லப்பா. அப்படி பேசாத. கடவுளுக்கு தெரியும் என்ன நடக்குதுங்கிற விஷயம். பாட்டி, கடவுளை விடுங்க பாட்டி. நிர்மலாவுக்கு தெரியும் எது உண்மை எது நியாயம்னு. அவளுக்கு தெரியும். அவ முன்ன மாதிரி இல்ல. என்னது முன்ன மாதிரின்னா? எந்த மாதிரி? முன்ன எந்த மாதிரி இருந்தா?
கொடுமைக்காரியா இருந்தாளா, ராட்சசியா இருந்தாளா, இல்ல பைத்தியக்காரியா இருந்தாளா? இது பாருங்க, எல்லாத்துக்கும் இப்படி நீங்க குதர்க்கம் கண்டுபிடிச்சீங்கன்னா அப்புறம் பேசவே முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, வேற அர்த்தத்துல தான் சொன்னேன். எந்த அர்த்தத்துல பேசுன? அது என் பக்கம் இருக்கிற நியாயம் அவளுக்கு புரியும். அவ எனக்கு பறிஞ்சு பேசினவ, அந்த அர்த்தத்துல தான் பேசினேன். ஓ, அவ உனக்கு பறிஞ்சு பேசுவாளா? சரி, அவதான் சிங்கப்பூர் போறேன்னு சொல்றாள, அதை தடுத்து நிறுத்து பாப்போம். என்ன பேச்சுது? சிங்கப்பூர் போறேன்னு சொல்றது அவளோட விருப்பம். இப்போதாண்டி நீ ஒரு தரகர் பொண்ணுங்கிறத நிரூபிக்கிற. ரொம்ப சாமர்த்தியமா பேசுற. நிர்மலாவோட விருப்பம் எங்களுக்கு தெரியாதா? அவ போறத நீ தடுத்து நிறுத்து. நீ நல்லவ, குடும்பம் பிரியறதுல உனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். என்னங்க பேசுறீங்க? அவ குற்றாலம் போனப்பவே அதை தடுத்தோம். அவ என் பேச்சு கேட்டாளா? அவ உங்க பேச்சே கேட்காதவ. என்னமோ நான் சொன்னா அவ கேட்டுடுற மாதிரி நீங்க பேசுறீங்களே, இது வீம்பு தானே? வாய்க்கிழிய பேசுற. இந்த பாரடி, மனசுல வஞ்சகம் சூது இதெல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சாமர்த்தியமா பேச முடியும். உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லை. உகுந்து வீட்டுக்காரங்க பிரியறாங்கன்னு உன்ன அப்படியே சந்தோஷத்துல குழுகுழுன்னு ஆயிடுமே உனக்கு. வா 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 வா. என்னங்க இது அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? என்னடி யாரடி அர்த்தம் இல்லாம பேசுறது? சித்தப்பா, அப்பாட்ட அம்மா அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சித்தப்பா. அம்மா அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சித்தப்பா. நட்ராஜா, ஏன்டா நீயும் அப்பாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப பாரு, அப்பா உன்னை அடிச்சிட்டேன்ல, அடிச்சிட்டு என்னால தாங்க முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என் புள்ளடா, நீ அப்பாக்கு உயிருடா. உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. அப்பா புரிஞ்சுக்கடா. என்ன மாதிரியே இருக்கேடா. நானும் எங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன், நீயும் உங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. எனக்கு தப்பாம பிறந்திருக்கேன்னு நிரூபிக்கிறடா. தப்பா புரிஞ்சுக்கடா. நான் நல்லவன்டா.
எதுக்கு? நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்து வீடு பார்த்து கொடுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. அட நீ வேற, நீன்னு சொல்லலாம்ல. ஏன்னா நமக்குள்ள ஏஜ் ஒன்னா தானே இருக்கும். ஒண்ணு இல்ல, வயசு 37 ஆச்சு. நான் இப்படிதான்ப்பா க்ளோஸா பழக ஆரம்பிச்சேன்னா இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸே பார்க்க மாட்டேன். நீ இவ்வளவு பிராங்கா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நமக்கு இவ்வளவு வயசாகியும் இவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றோமே, ஒரு வகையில நம்மள இது யூத்த காமிக்குது இல்ல? குட் சாய்ஸ். ஏன் சொல்லு, இது ஜென்டில்மேன் செலக்ஷன். ஏன்னா இதைத்தான் நானும் யூஸ் பண்றேன். வெயிட், உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன். நான் ஏதோ சும்மா சொன்னேன்பா, நீ எடுத்து போற பார்த்தா நான் ஏதோ கலெக்ஷன் சொன்ன மாதிரி ஆயிரும். அப்படிலாம் ஒண்ணு நினைக்காத, நான் இதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நானும் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளியா நீ. ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா என்ன வேணா பேசலாம் அர்த்தமா? நான் ஒன்னும் அப்பெல்லாம் சொல்லடா. அவளுக்கு அவ புருஷன் கூட எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இருந்துட்டு போட்டோம், இருந்தா அது அவங்களோட பர்சனல் மேட்டர். அது கேட்க நீ யாரு? ஏன் உனக்கும் உன் ஒய்ஃப்க்கும் பிரச்சனையே இல்லையா? என்ன ஹஸ்பண்டோட உங்களுக்கு பிரச்சனைனா அவங்கள பத்தி என்ன வேணா பேசலாமா? ஏன் உனக்கும் உன் ஒய்ஃப்க்கு சண்டைன்னு வச்சுக்கோ, நீ ஆபீஸ்க்கு வந்துட்ட, அவங்க வீட்ல என்ன வேணா பண்ணலாம் அர்த்தமா? உன் வீட்ல இருக்கிற பொம்பளை பத்தி பேசணும் மட்டும் உனக்கு மூக்கு மேல கோவம் வருதுல, அது மாதிரி தானே மத்தவங்களுக்கு இருக்கும். சாரி மேடம். தேங்க்ஸ். உங்களை மாதிரி மொத்த ஆண் வர்க்கமும் மாறணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா கொஞ்சம் பேர் மாறினாலே போதும். எங்களை மாதிரி பொண்ணுங்க நிம்மதியா இருப்போம். நான் வரேன். டேய் குமார், போட்டோலாம் எப்படி இருக்கு பாத்தியா? ஆமாயா, நீ கூட அழகா தான் தெரியுற. என்னங்க, நமக்கும் கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் கல்யாண நாள் வருது. ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆச்சரியப்பட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தது அவ்வளவு பெரிய சாதனையா? உங்களுக்கு முன்னாடி நான் என் செல்லத்தை கல்யாணம் பண்ணிட்டேன்ல. அடே கூறுகட்ட குமாரு, அவங்க அதை சொல்லடா, கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் போனதே தெரியலையேன்னு சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. இதைத்தான் நீங்க கரெக்டா குமாரனுக்கு பதிலடி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப மெச்சிக்காதப்பா. என்னமோ வாய் தவிர இப்படி பேசிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, மறுபடியும் நார்மலா உளர ஆரம்பிச்சிடும். என்ன பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒல்லியா இருந்திருக்கோம்? ஆமா, ஒரு காலத்துல ஒல்லியா இருந்தோம். இப்ப ஆனா ஒண்ணுப்பா, எப்பவுமே மாறாத ஒண்ணு இருக்கு. நம்ம லட்சுமணோட மொழியும் முட்டாள்தனமும். என்ன வாழுது, போய் கன்னடத்துல போய் பாரு, ராஜ மொழியாக்கம். உங்க ரெண்டு பேத்து மொழி விட என் மொழி பெட்டர் தானே? ஐயோ, அதை என் வாயால வேற சொல்லணுமா? ஆமா, இதுல எதையோ திருடி நிக்கிற மாதிரி நிக்கிறியே, என்னடா இது? அத ஏன் மாப்பிள, கோபி கல்யாணத்துக்கு வகுறு சரியில்லை, அதான் அப்படி நின்னுட்டு இருக்கேன். டேய், உனக்கு எல்லா கல்யாணத்திலயும் அஜீரணம் தான். ஏன்னா அடுத்த கல்யாணம் வரைக்கும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணுங்கிற ஆவேசத்துல சாப்பிடல, அந்த பிரச்சனை தான் அது. பாத்தீங்களா, ஹரி அக்காவோட சிலையை புடிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். அவ்வளவு செல்லம். அவ்வளவு பிரியமா இருந்ததுனாலதான் இப்ப உருப்படியா வளர்ந்திருக்கான். மத்தவங்க புள்ள மாதிரி தருதலே ஆகாம பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஜய், ராஜி அக்கா பேசினதை கேட்டீங்கல்ல? அவங்க இதே மாதிரிதான் கொஞ்ச நாளாவே முத்துவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க புத்தி அப்படி போதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இது பாருங்க, அவங்க நம்மள பத்தி ஏதாவது பேசினா பரவாயில்ல, முத்துவை பத்தி தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரும் முத்துவை பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறத பார்த்தா எங்க நம்ம புள்ள உருப்படாம போயிடுவானு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் விஜய் நீ அப்பெல்லாம் கவலைப்படுற? அப்பெல்லாம் எதுவும் வராது. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் உட்காந்துருந்தோம். சரி, அதெல்லாம் விடு. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? இந்த சிக்கல்ல இருந்து என்னைக்காவது தனியா கூட்டிட்டு போங்க, அது போதும். என்ன விஜய், எதுக்கு எதை பத்தி பேசுற? இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்ற? உன் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் வரக்கூடாது விஜய். சரி, நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? ஓகே, நானே உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேயா? இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி நீ அப்படியே அழகாவே இருக்க?